and welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? யாருக்கெல்லாம் கல்கண்டு ரொம்ப பிடிக்கும்? இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா கல்கண்டு சாதம் தான் செய்ய போறோம். இந்த சாதம் செய்யறதுக்கு நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர்ல 1 கப் பச்சரிசியை நான் சேர்த்திருக்கேன். அதுக்கு 4 கப் தண்ணியை நம்ம சேர்த்துக்க போறோம். பச்சை கற்பூரம் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சமா நான் சேர்த்திருக்கேன். பாருங்க, ரொம்ப கொஞ்சமா தான் சேர்த்துக்கணும். குங்குமப்பூ கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம குக்கர் லிட க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம குக் பண்ண விடலாங்க. பச்சரிசியை நம்ம அரை மணி நேரம் ஊறவும் விட்டு நம்ம நல்லா வேக வச்சிருக்கோம். ஸோ நல்லா சாஃப்டா இருக்கு. இப்போ நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கல்கண்டு ஒரு 200 கிராம், அந்த சின்ன கல்கண்டு தான் கிடைச்சது. ஸோ அப்படியே அந்த ரைஸ் சூடா இருக்கிறதுனால நான் சேர்த்துட்டேங்க. அதுலேயே அது மெல்ட் ஆயிக்கும். 1 கப் பாலும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மண்சட்டியில சமைச்சா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ குக்கர்ல இந்த சாதத்தை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பெரிய கல்கண்டு நீங்க சேர்த்துறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியை நல்லா வேக வச்சு அந்த கல்கண்டு அதில் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன பேன் வச்சிருக்கேங்க. 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ அந்த கேஷ்யூ நட்ஸும் ரேசின்ஸும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த கல்கண்டு சாதம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எங்க சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, சாமி கும்பிடும் போது இந்த சாதம் செய்வாங்க. அப்பா, எப்படா சாமி கும்பிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? ஏன்னா அவ்வளோ அருமையா இருக்கும் அந்த டேஸ்ட். அவ்வளோதாங்க. அந்த நெய்யோட அப்படியே நம்ம சாதத்துக்குள்ள சேர்த்துக்கலாம். அந்த பச்சை கற்பூரம் கொஞ்சமா சேர்த்துறோம் பாருங்களேன், அதுதாங்க டேஸ்ட்டை வேற லெவலுக்கு கொண்டு போகுது. அது நீங்க கடையில கூட வாங்கிக்கலாம். நீங்க பச்சை கற்பூரம் சொன்னாலே அவங்களே தருவாங்க. அதை கொஞ்சமா தான் சேர்த்தணும், ஏன்னா ஜாஸ்தியா சேர்த்துனா சாப்பிட முடியாது. ஸோ கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஃபைனலா ஒரு 4 ஏலக்காய் எடுத்து நல்லா இடிச்சு அதை நான் இப்போ சேர்த்துறேங்க. கல்கண்டு சாதம் ரெடியோ ரெடி.